லேட்டஸ்ட் அப்டேட்டுகளுக்காக அல்ட்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. பெரிய பாப்பா சந்தாலே கலக்குதாம்பா சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்தாலே கலக்குதாம்பா அடிக்கடி குடும்பத்தில் நடக்கிற கதை இது நகைச்சுவை கலந்த போராட்டம் அடக்கிட நினைக்கிற மாமியார் மருமக அடிக்கிற லூட்டிகள் ஆரம்பம் மாமியார் ஓடச்சா உதவாத மண்சட்டி எவ்வா மருமக கைப்பட்டா மண்சட்டியும் பொஞ்சட்டி தினசரி இது ஒரு தொடர் கதை தானே சின்ன பாப்பா பெரிய பாப்பா செஞ்சாலே கலக்கினாப்பா சின்ன பாப்பா பெரிய பாப்பா கலகலப்பானது வீடு கலகலப்பானது வீடு அது கைகலப்பானாலே காடு அடுப்படி தொடங்கி தெருப்படி வரைக்கும் சிறு சிறு குழப்பம் அதுதான் குடும்பம் அடிபடத்தானே மிருதங்க மேளம் நடப்பது நாளும் கச்சேரி நடுவுல மாட்டு ஆம்பளமாவும் தஞ்சாவூர் பொம்மைய தலையாட்டி மாமியார் உடைச்சா உதவாத மண்சட்டி மருமக கைப்பட்டா மண்சட்டியும் பொஞ்சட்டியும் தினசரி இது ஒரு தொடர் கதை தானே சின்ன பாப்பா பெரிய பாப்பா செஞ்சாலே கலக்குதாம்பா சின்ன பாப்பா பெரிய பாப்பா செஞ்சாலே கலக்குதாம்பா கடவுளும் பூமியில் குடித்தனம் நடத்திட தலையில ஒரு முடி தேராதே கடலுடன் வானம் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை ஓயாதே சாமிக்கு மீதுவோ சம்பவம் நடக்கு ஆமா மாமியாரு மருமக மந்திரம் ஒலிக்கும் தினசரி இது ஒரு தொடர் கதை தானே சின்ன பாப்பா பெரிய பாப்பா சதிச்சாலே கலக்கதாம்பா சதிச்சாலே கலக்கதாம்பா சரி பாப்பா இதான் உங்க அப்பா உனக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ள அப்படி பத்தியடி இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் கண்ணப்பாரு பால் பாயசத்துல மதக்கிற திராட்சண பழம் மாதிரி மூஞ்சி பாரு அப்படியே அதிர்ஷ்டத்துக்கு கண்ணாடி போட்ட மாதிரி கதை பாரு லட்ல நீட்டு இருக்கிற முந்திரி பருப்பு மாதிரி ஒரு சிரிச்சாக்க உதுத்து விட்ட காராபூந்தி மாதிரி பொறபொறபொறன்னு இருக்குமா ஏன்பா லட்சணமா மாப்பிள்ளை பார்க்க சொன்னா இப்படி பட்சணமா ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கீங்களே ஏண்டி பிடிக்கலையா நல்லா யோசிச்சு சொல்லிடி பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு பிடிக்கலப்பா ஏண்டி உனக்கு வர மாப்பிள்ளை என்ன ஷாருக் கான் சல்மான் கான் இந்த அமீர் கான் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறியா ஏன் பர்சனாலிட்டிக்கு முன்னால அவங்கெல்லாம் கம்மி நேக்கு என்ன புரியுறதுமா நீ ஆசைப்படுறதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு வசதி இல்லையே என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் ஏழைக்கு ஏத்து எள்ளுருண்டை இந்த போட்டோல இருக்கிறவனே எள்ளுருண்ட மாதிரி தான் இருக்கான் எனக்கு பிடிக்கல அப்புறம் என்ன வேஷம் முடிச்சுடலாம் உடனே மாப்பிள்ளாத்துக்கு போன் போட்டு அவளை எல்லாம் வர சொல்லுங்க ஐயோ இது ஒரு டமாரம் ஏன்னா அவளுக்கு மாப்பிள்ளை பிடிக்கலையா பிடிக்கலையா இது பாருமா நான் உங்க ஆத்துக்கு மூத்த மாப்பிள்ளை நான் சொல்றத நன்னா கேட்டுக்கோ இது ரொம்ப நல்ல இடம் மாப்பிள்ளை பர்சனாலிட்டியில் வேணா என்னை விட குறைச்சலா இருக்கலாம் ஆனா பைசாவில் கோட்டை விட்டுறாத அவ்வளவுதான் சொல்லுவேன் இத பாருடி நாம நினைச்ச மாதிரி புருஷன்னா கனவுல தான் கிடைப்பான் ஏன்னா நாம ஏழைங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா
நேக்கு வாச்ச மாதிரி தான் நோக்கும் புருஷன் கிடைப்பார். இந்த மனுஷன் எனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு புடவை கூட எடுத்து கொடுத்தது இல்ல. அதனால நீயாவது பிராக்டிக்கலா திங்க் பண்ணி தீர்க்கமான ஒரு முடிவெடு. ஏண்டி அறிவு இருக்கா நோக்கு? முக்கியமான மேட்டர் பேசிட்டு இருக்கோம், நீ அவளை போய் ஒரு தேங்காய் முடி எடுங்கிற. ஐயோ அது கொஞ்சம் சமாளி ஏண்டி கமலா. பெரிய பாப்பா, மாப்பிள்ளை நல்ல இடம், பெரிய உத்தியோகம், கை நிறைய சம்பளம், இதை விட வேற என்னடி வேணும்? உனக்கு ஒரு நாளைக்கு 4 ட்ரெஸ் மாத்தணும், விதவிதமா அலங்காரம் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் அந்த ஃபேமிலி தாண்டி லாயக்கு. நல்லா யோசிச்சு சொல்லுடி. சரி, எனக்காக இல்லைனாலும் உங்க எல்லாருக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆமா, என்ன கேனே நினைச்சிட்டு இருக்கிய? இல்ல இவரை கேனே நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல வாழெல்லாம் ஜடம் நினைச்சிட்டு இருக்கியா? மாப்பிள நீங்க சும்மா இருக்கோ மாமா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உட்கார வச்சு ஆள் மாத்தி ஆளு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாப்பிள்ளை பிடிக்கல, இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அது? ஐயோ அவ சரின்னு சொல்லியாச்சு. சம்மதிக்க மாட்டேன்னா விட்டுறதா? நீயே சொல்லுதுக்கு. இடி விழுந்தாலே தடி விழுந்துருச்சான்னு கேக்குற மனுஷன் இவர்கிட்ட என்னத்த சொல்லி தொலைக்கிறது? என்னடி வாயை மட்டும் அழைச்சிட்டு போற? ஒரு மாதிரி நிலைமையை சமாளிக்க குத்து மதிப்பா உளறி வச்சுட்டோம். அப்புறமா என்ன நடந்ததுன்னு விவரமா கமலா கிட்ட கேட்டு வாங்கி இந்த காதல போட்டு விடுவோம். ஏய் கமலா, என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லு. என்னடி இது? மாயவரத்துல ஒரு பெரிய மல்டி மில்லியனர் ஆத்துல சம்பந்தம் பண்ண போறேன்னு நினைச்சேன். ஒரு மாட்டு கொட்டைக்குன்னா வந்திருக்க. ஆத்துக்கு ஒரு மாட்டு பொண்ணு தேவைதான். அது மாட்டு கொட்டையிலே வந்து தேடுறது. எனக்கு என்னமோ இது சரியா பண்ணலப்பா. மன்னி சும்மா இருக்கல. வாங்க 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 வாங்க. வாங்க வாங்க மாப்பிள கூட்டுவாங்கல. வந்த மேல வாங்கன்னு கூப்பிடுங்க. சரி உங்க வாயில கூடுங்க. மாமா பாத்து நல்லபடி உயரமா இருக்க இடிச்சிர போறது. அங்க இங்க ஒரு படி இருக்கு தெரிஞ்சிரு. அண்ணபூர்ணி அண்ணபூர்ணி வாங்க வாங்க உள்ள குடி வாங்க இப்படி வாங்க. நம்ம தான் அங்க உட்காருங்க. இங்க உட்காருங்க. மாமா சோரியமா இருக்கா? எல்லாம் நம்ம தான். நம்மனா நம்ம இல்ல, கோயில் சுத்து என் கைக்கு வந்துருத்தோ. அங்க உட்காருங்க. சரி நீங்க உட்காந்துட்டு. சரி மாப்பிள வா, மாமியை கூட்டு வாங்க. மாமி அடாடா, நீங்க என்ன தடார்னு கீழே உட்காந்துட்டு? இவர் என்ன பரவாயில்ல, தரையில கூட உட்காரலாம். நீங்க இப்படி கீழே உட்காரலாமோ? சேர் போட்டு பண்ண இல்லையோ? நோ தேங்க்ஸ். தகர டப்பா மேல தண்ணி பிடிக்கிற ட்ரம்ம வேணா வைக்கலாம், தங்கத்தை வைக்கப்படாது. சரிம்மா, உங்க ஸ்டேட்டஸுக்கு நாங்க குறைச்சல் தான். ஸ்டேட்டஸ் கொஞ்சம் குறைவா? சரி நாங்க பிச்சைக்காரா. மா பொண்ணை வர சொல்லுமா. ஷட் அப். உங்க குடும்பத்தை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. என் பேர் பக்தவத்சலம். பத்தமட பக்தவத்சலம்னா சுத்தி இருக்கிற 18 கிராமங்கள்லயும் பிரசித்தம். முறுக்கு சுத்துறதுல என்னோட போட்டி போட ஒரு கிறுக்கும் கூட துணிய மாட்டான். 3 சுத்து 5 சுத்து 7 சுத்து நான் கிரு கிரு கிருன்னு சுத்துற வேகத்தை பார்த்து தலை கிரு கிரு கிருன்னு சுத்தி கீழே விழுந்துருவேன். அப்புறம் மயக்கம் தெளிஞ்சு மக்கையனால தான் முறுக்கு திம்பன். என்னை விட என் தோப்பனா ரொம்ப ஃபேமஸ். சுந்தரமையர் பேரு. நான் மாவை முறுக்கினா அவ மீசிய முறுக்குவர். போலீஸ் கான்ஸ்டபிள், டெரர். அவர் லட்டியால அடி வாங்காத முட்டியே கிடையாது. மாமாக்கு தெரிஞ்சிருக்கும். யோ அம்மாவை கேட்டு பாருங்க, ஞாபகப்படுத்துவா. பாரியாள், அன்னபூர்ணி, மூத்த பொன் கமலா. போங்க போங்க உள்ள போங்க. காரியத்தை போங்க. இது என்ன என்ன ஏன் அலையறேன்? வரிசையா சொல்லிட்டே வரேன். மூத்த மாப்பிள பட்டாபி. முறுக்கு பட்டாபின்னு ஒரு பட்ட பேர் உண்டு, அதை சொல்லுங்க. நீங்க இப்போ என்னோட 2வது பொண்ணை தான் பார்க்க வந்திருக்கேன். அவளை பத்தி பூரா விவரம் உங்களுக்கே தெரியும். நானே அவளை பத்தி பெருமையா பேசிக்கப்படாது. அவ பரம சாது. வாயை திறந்து பேசுறதுக்கே காசை கொட்டியானும். தன்னை கடிச்ச கொசுவே கை நீட்டி அடிக்க மாட்டேன்னா பாருங்களேன். சாமி சொல்றது அத்தனை சத்தியம். பாப்பா கொசுவெல்லாம் அடிக்கவே அடிக்காது. அந்த ஆளு கண்டதையும் பேசி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காமா. பொண்ணு பார்க்கலாமா? பொண்ணை வர சொல்லுங்க. அதுக்குள்ள போண்டா கொச்சு எல்லாம் சாப்பிடலாமே. அதெல்லாம் வேண்டாம். சம்பந்தம் முடியாம மாமி எங்கேயும் கை நடிக்க மாட்டாங்க, அதை சொல்றாங்க இல்லையா மாமி? சரி அம்மாடி பொண்ணை வச்சுனோமா. நடந்துவாடி. வா குழந்தை வா. பெரியவெல்லாம் வந்திருக்கா பாரு. நமஸ்காரம் பண்ணிக்கோ. அப்படிதான் அப்படிதான் மெதுவா உட்கார். வெக்கப்பட்டு தலையை குறிஞ்சிட்டா எப்படி? தலையை நிமிந்து பொண்ண பாருடா. நிமிந்து பாருடா. சும்மா இருப்பா. அப்ப நீ உள்ள போமா. பாரு
வாயை திறந்து சொல்லேன்டா பொண்ணு பிடிச்சிருக்க. மாப்பிள்ளை என்ன பேசவே மாட்டேங்கிறார். இந்த மாதிரி நேரத்துல அவனுக்கு பேச வராது. இந்த மாதிரி நேரத்துல தான் வராதா இல்ல எந்த மாதிரி நேரத்துலயும் வராதா? அப்படின்னா மாப்பிளைக்கு வாய் பேச வராதுன்னு சொல்றீங்க. வெரி குட் ஐயரே, நல்லா தான் மாப்பிள்ளை பார்த்திருக்கேள். ஒருத்தருக்கு காது கேட்காது, இன்னொருத்தருக்கு வாய் பேச வராதா? சூப்பர். பெரிய எடுத்து சம்பந்தம்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். சும்மா இருக்கியா? இதுக்கே எப்படி திக்கிறியே? உங்க அம்மா பார்த்தோன்னா எப்படி திக்கிருப்ப? தண்ணி வாங்கி கொடுங்க. யாரோ தண்ணி கொடுக்கல, தண்ணி கொடுக்க. அம்மா அம்மா நீ கொஞ்சம் அம்மா. ஏதோ எப்பவாவது ஓர சந்தோஷமோ துக்கமோ வந்துட்டா லேசா திக்கும். அதுக்குள்ள ஆளுக்காளு ஊமை பேச வராதுன்ட்டா நான் எவ்வளவு நாளா பேசுவேன் தெரியுமா? என்னம்மா என்னது கழுதுன்னு இருக்க? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்? அம்மா, அவருக்கு பேச வரலம்மா. எதுக்குமா என்ன அவர் தலையில கட்ட பாக்குறீங்க? ஐயோ அசடு அசடு. அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காத. மாப்பிளைக்கு சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் லேசா திக்குன்னு சொன்னா அவ்வளவுதான். இங்க பாரு, இங்க பாரு எப்படி பேசுறாரு பாரு. வாயை திறந்தா மூட மாட்டேங்கிறார். கும்பகோண குருக்கள் குரங்கை குச்சியால் குத்தியதால் குரங்கு குபி 2 குளத்தில் குதித்தது. எங்க சொல்லுங்க பாப்போம். ஐயோ என்னால முடியாதுவா. சரியா? உங்க கை எந்த வேகம் பேசுமோ அந்த வேகம் பையன் வாய் பேசும். இப்பதான் புரியுது. காத்து இருந்தா காத்து, புறப்பட்டா புயல்கிறேன். அப்புறம் என்ன மூர்த்த தேதி ஃபைனலைஸ் பண்ண முடியுதா? கொஞ்சம் இருங்கோ. சின்ன பாப்பா நிச்சயதார்த்த புடவையே 50,000 ரூபாய்க்கு எடுக்க போறா. 101 சவரன் போட போறா. நீங்க என்ன செய்ய போறேள்? ஏதோ என்னால முடிஞ்சது பண்ணி விடுறேன். இப்படி சொன்னா எப்படி? பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணும்னு சொல்லுவா. ஏதோ உங்க தகுதிக்கு ஒரு 50 சவரனாவது போட வேண்டாமா? அப்புறம் மாப்பிளைக்கு ஸ்கூட்டர் அது சும்மாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்களால என்ன முடியுமோ செய்யுங்க. அது எப்படி? நடு சபையில ஒரு கேள்வி கேட்டுட்டா எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கும் இல்லையோ? உங்க ஸ்டேட்டஸ் குறையாம 30 சவரனுக்கு நகை போடுறேன். ஏன்னா சத்த இங்க வரையலா? கொஞ்சம் இருங்கோ. வைஃப் கூப்பிடுறா, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். என்னடி எதுக்கு கூப்பிட போற நீ? என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறேளா? 30 பவுனா? 3 பவுனுக்கே இங்க வழி இல்ல. நீ சும்மா இரு. பெரிய இடம், அவட்ட இப்படிதான் பேசணும். சும்மா இருங்கண்ணா. எப்படி போட போறேன் இந்த 30 பவுனை? என்ன என்னடி பண்ண சொல்றேன்? அந்த மாமியார்காரி கூட பரவாயில்ல. அவ அக்கா குரங்கு குசல அவ பண்ற ஆர்ப்பாட்டம் நீக்கே தங்கல. எப்படின்னா சமாளிக்க போறேன்? எப்படியோ சமாளிக்கிறேன். இந்த பாரு, உனக்கு உன் பொண்ணு பெரிய இடத்துல வாக்க பண்ணணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு. பின்ன கவலை விட என்கிட்ட, நான் பாத்துக்கிறேன் பாக்கலாம். என்ன உங்களுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? மூத்த மாப்பிள்ளை பட்டாபி அவனுக்கே 8 பவுன் தான் போட்டிருக்கேன். இந்த மாப்பிள்ளைக்கு 3 சவரன் தான் போடுவேன்னு மாமா சொல்றார். நீங்க என்ன மேல போடுங்க மேல போடுங்கன்னு அவர் பிராணனை வாங்கினா அவர் எப்படி போடுவார்? இந்த பாருங்க, 3 பவுனுக்கு மேல 1 பவுன் கூட போட்டாலும் இந்த ஆத்துல நான் ருத்ர தாண்டவம் ஆடுவேன் சொல்லிவிட்டேன். ஐயோ இது ஒண்ணு கூத்துல கோமாளி. உள்ள சேர்த்துக்கவும் முடியல, வெளியில தள்ளவும் முடியல. என்ன ஜன்மமோ. அப்படி வாங்க வழிக்கு. அது ஒண்ணும் இல்ல. நான் 30 பவுன் குறைச்சலா சொல்லிட்டேனா? 40 போடக்கூடாதுன்னா போட்டா போச்சு. திவ்யமா என் பொண்ணுக்கு தானே. அப்புறம் என்ன சின்ன பாப்பா, தட்டை மாத்திக்கலாமே? மாத்துங்க மாத்துங்க. ஆமா ஆமா திவ்யமா, இந்த மாமா ரொம்ப சந்தோஷம். இல்ல மாப்பிள்ளை எல்லாம் பாத்துட்டே இருக்கீங்க, எல்லாம் ஆயிட்டே. சாப்பாட்டை கவனிங்க. இல்ல வெள்ளம் போன அப்புறம் நான் சாப்பிடுறேன். எந்திரியா, வாங்க எல்லாம் சாப்பிடலாம். வாங்க 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 எந்திருங்க. மாமா நீங்க எந்திருக்கோ, நீங்க தான் முதல்ல. பாப்பா எந்திருமா, எல்லாம் சாப்பிட்டு போகணும், எல்லாம் சாப்பிட்டு போகணும். சாமி சாமி, என்ன காரியம் முடிஞ்சவன கட்டிட்டு போயிட்டு இருக்கா? கம்சி காசு குடியா? அத பத்தியே மறந்து போயிட்டேன். இந்தா என்ன 100 ரூபா கொடுக்குற? இது உண்மைன்னு தான்டா, பாக்கி பின்னால வரும். மாயவரத்துக்கு மெட்ராஸுக்கு நடையா நடந்து பீடி குடிச்சக்கே சரியா போச்சு இது. நீ ஏன் மாயவரத்துக்கும் மெட்ராஸுக்கு நடந்துட்டே பீடி குடிச்சே? ஓ பஸ்ல குடிக்க முடியாதுன்னு அப்படி ஒரு ஐடியாவோ? யோ நீ பேசாதயா. சரி இத பாரு, ரொம்ப அர்ஜென்ட்டா இருந்தா 4 டின் முறுக்கு தரேன், எடுத்துன்னு போறியா? எதுக்கு பீச்ல போய் யார பண்ண சொல்றியா? போற பக்கம் பார்த்தா தொழில மாத்தா இருக்கு. ஐயோ கோச்சுக்காதடா, இது அவசரத்துக்கு தான். கல்யாணம் முடிட்டோம், பாக்கி பணத்தை நானே ஆத்து கொண்டு தரேன். யோ கம்சல்ல அப்படி இப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. ஏட விடாம போய் சொல்லிவிட்டேன். வர வர இந்த தாடிக்காரன் உதட்ட மட்டும் அசைக்கிறான், வாய்ஸே வர மாட்டேங்கிறது. ஏன் காட்டு கத்தா கத்துறான்? ஐயோ 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 யோ, கம்ச காசு கூட வேணாயா வேணாயா. அந்த கம்ச காசுல இருந்தாலும் காதை கொஞ்சம் பாருங்கய்யா. உங்களோட பெரிய எம்சியா போச்சு. பட்டாபி பட்டாபி,
அவன் சொல்றான் நான் அழறேன். அதை விடுற, அவன் கிடக்கண்டா. என்னடா இது மாமா? நான் யாரு? என்னடா இப்படி திடும்னு ஒரு கேள்வி கேட்டேன்? என் மூத்த மாப்பிள்ள பட்டாபிடா நீ. கேவலம் முறுக்கு புழியிற நாய் மாமா நான். என்ன நீங்க இவ்வளோ அவசரத்துல கொண்டு போய் வச்சுட்டேல மாமா. உன்னை நான் எங்கடா வச்சேன்? மாமா, நேக்கு 8 பவுன் போட்ட நீங்க அவனுக்கு 3 பவுன் தான் போடுவேன்னு சொன்னேளே, அங்கதான் மாமா நீங்க நிக்கிறேள். உங்களுக்கு மூத்த மாப்பிள்ளையா அமைஞ்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. உங்களை பார்த்தா சாட்சாத் பரமேஸ்வரனை பாக்குற மாதிரி இருக்கு மாமா. சரி, எனக்கு வர்ற இதுக்கு ஒன்னு அப்படியே முறுக்கு மாதிரி புழியணும் போல் இருக்கா. சனி எனக்கு காது கேட்காது, இந்த விதத்துல சௌரியமா தான் இருக்கு. இந்த பாரு, பந்தியை போய் கவனி. சம்பந்திகள் முதல்ல சாப்பிட்டுண்டா, பறக்க வாட்டி மாதிரி நீ முதல்ல போய் உட்காராத. மன்னிக்கணும், நான் என்னதான் உங்க மாப்பிள்ளையா இருந்தாலும் நீங்க நேக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கப்படாது. வந்த வாழை முதல்ல பந்தி போட்டு கவனிக்கணும், அதான் மரியாதை. நேக்கு இப்ப என்ன அவசரம்? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். போடா, போயிடுறா. போ சொல்லல, போய் சேர்றா கண்ணா. வாச்சிது பாரு. நீ கொடுத்து வச்சபடி பெரிய இடத்துல செட்டில் ஆக போற. ஆனா உன் மாமியாரை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை பார்த்து எத்தனை மாமியாருங்க இந்த ஏரியால பயப்படுறாங்க. அவங்க கூட கம்பேர் பண்ணா எங்க மாமியார் ஜுஜுபிக்கா. மாட்டு கொட்டகையில இருக்கிற உனக்கே இவ்வளவு திமிருனா மாளிகையில இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? பாடி யாரு ஜுஜுபின்னு புரிய வைக்கணும். எங்க வந்தே? ஓ, பாத்துட்டு போலாம் வந்தேனா? ஆத்துரும் போல வந்தேனா? என் ரூம் நினைச்சு வந்துட்டேன். இதெல்லாம் கட்டி இருக்கா, ரொம்ப அவசரம் மாமா. மாப்பிள்ள வந்தது வந்துட்டேன், ஏன் போய் சொல்றேன்? இருந்து பேசிட்டு போங்க. வாடி. நீங்க எங்க போனாலும் நாங்க தான் போய் ஆகணும். ரொம்ப அவசரம் மாமா, இதை கொஞ்சம் அவுத்து விடுறேனா? என்னடி சின்ன பாப்பா, இவ்வளவு நகையை எடுத்துட்டு இருக்க? எல்லாத்தையும் நீயா போட்டு போற? உடம்பு தாங்குமா? எனக்கு இல்ல, பெரிய பாப்பாக்கு. இப்பவே கொடுத்துட போறியா? சரிதான், என்னதான் இருந்தாலும் இந்த நகையெல்லாம் உனக்கு அப்புறம் அவனுக்கு தானே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ கழுத்துலையும் காதலையும் எதையாவது போட்டு நின்னா மானம் எனக்கு தான் போகும். பேசாம கூட வா. கொண்டு போமா. இந்தாடி அம்மா, எங்க பரம்பரை நகை, எங்க மாமியார் எனக்கு கொடுத்தது. மாமியார் கொடுத்தாளா? அடிச்சு புடுங்கிட்டு அபாண்டமா புடுகிறத பாரு. இப்போ நான் உனக்கு கொடுக்கறேன், நீ போட்டுக்கோ. அதிர்ஷ்டக்காரி, அடிக்கிற காத்துல குப்பை எப்படி கோபுரத்துல ஒட்டி எடுத்து பாத்தியோ? சரி, இன்னொரு நெக்லஸ் இருக்கு, வைரம், ப்ளூ ஜாக்கர். நீ பாத்துருக்கவே மாட்டேடியம்மா. அனுப்புறேன், போட்டுக்கோ. நீ பாருடியம்மா, மாசம் மாசம் நிக்காம சீக்கிரம் தயார் பண்ணி அனுப்பு, டைம் ஆயிடுத்து. பூ எல்லாம் கரெக்டா வச்சிருக்கியோ? நகை நன்னா இருக்கே. இதெல்லாம் கோல்டு தானே? ஆமாமா. சரி, வரேன். என்ன திமிரா பேசுறாப்ப? நாம என்னமோ கஞ்சிக்கு செத்தவா மாதிரி பேச்சுக்கு பேச்சு குத்தி காமிக்கிறாளே. இதுக்கெல்லாம் காரணம் கூட ஒட்டின்னு வராள அந்த சூர்பனக தான். முதல்ல அவளை பேய் ஓட்டணும். என்கிட்டயே அவங்க செல்வாக்கு காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்கள செல்லா காசாக்கிடுறேன். இத தாண்டி நான் எதிர்பார்த்தேன். அது போடு, அப்படி போடு. ஐயோ, கவரிங் நகையை கொடுத்து ஏமாத்துறேளா? சின்ன பாப்பா, செய்யறதைய செஞ்சுட்டு ஏன் தலையை தொகை போட்டு நிக்கிறேள்? ஏதாவது பேசுங்க. என்ன சம்பந்தி, என்ன இதெல்லாம்? என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது பேசுங்க. வாயில என்ன குழக்கட்டையா வச்சுட்டு இருக்கேள்? ஆனாலும் இவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கப்படாதுப்பா. அக்கா, அங்க என்னமோ சத்தம் கேக்குது, வா பாக்கலாம். மாமி, என்ன மன்னிச்சிருக்கோ. நான் பிடிச்சிட்டு உங்க கால இல்ல, என் பொண்ணோட வாழ்க்கை. விடுங்க. விட மாட்டேன். என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன்னு பிராமிஸ் பண்ணுங்க, அப்பதான் விடுவேன். சரி சரி, எழுந்திருங்க. பிராமிஸ் பண்ணல? அப்ப சரி, எந்திரிங்க சம்பந்தி. அப்பா, கமலா, அவளை அழைச்சிட்டு போ. நடந்ததை மன்னிச்சிருந்தோம். பெரிய இடம் கைவிட்டு போடப்படாதுன்னு 30 பவுன் போடுறத ஒத்துக்கிட்டேன். அது என் தப்புதான். நான் கேட்டேனா? 30 பவுன்ல நகை வேணும்னு நான் கேட்டேனா? அடுத்த
வேளை சோத்துக்கே அடுப்பங்கரையில வெந்து சாகுற உங்களுக்கு எதுக்கு வெட்டி பந்தா? உம்மகிட்ட ஒண்ணுமில்லைன்னு தெரிஞ்சுதானே உன் பொண்ணை மாட்டு பொண்ணை நான் ஏத்துண்டேன். எங்கிட்டே ஸ்டேட்டஸ் காட்டுறேளா? அதானே தன்னோட நகை எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே மாட்டு பொண்ணுக்கு போட்டு பார்க்க ஆசைப்பட்டவ அவளுக்கு போய் இப்படி துரோகம் பண்ணிட்டேளே. நடந்த அசிங்கம் வெளியில தெரிய வேண்டாம். தெரிஞ்சதுன்னா தெரியும், என் மானம் போயிடும். உங்களுக்கு மானம் இருந்தா என்ன போறதுக்கு? என் மானம் தான் போகும். சத்தம் போடாம கல்யாண வேலையை பாருங்க. அண்ணபுரணி மாமா ஒரு மாதிரி பார்த்துட்டு போறார். இன்னொரு போகம் வெடிக்கிறதுக்குள்ள நீ போய் கவனி. போயிட்டா எப்படி சமாளிச்ச மத்தியாட பட்டாபி. பட்டுன்னு காலில் விழுந்தேன், சட்டுன்னு மசிச்சுட்டா மாமி. லேடிஸ் சைக்காலஜி தெரிஞ்சிருக்கண்டா மண்டு. லேடிஸ் சைக்காலஜி சென்டிமெண்ட்டை வச்சு ஒரே அடி அப்படியே. காலில் விழுறதே கேவலம், அதுவும் பொம்மநாட்டி காலில் விழுறது அதை விட கேவலம். விழுந்ததோடு இல்லாமல் அதை பற்றி பெருமையாக பேசிக்கிறது மகா கேவலம். இது உங்களால் மட்டும்தான் முடியும். ரொம்ப சந்தோஷம். காரியம் நடக்கணும்னா கழுதியோட காலில் கூட பிடிக்கலாம். உங்க காலில் பிடிக்கணுமா? அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மாப்பிள்ளைக்கு கவரிங் நகையை போட்டு கடுக்கா கொடுத்தேள், இந்த மாப்பிள்ளைக்கு எண்ணத்தை போட்டு எண்ணத்தை கொடுத்தேள். அத தண்ணி அடிக்கிறதுக்காக நீ அடகு வச்சு அந்த மார்வாரிட்ட கழு அவன் சொல்லுவான். என்னமோ கோல்மால் நடந்திருக்கு. இல்லைன்னா இது இந்த பசப்பு பசப்பிட்டு போகாது. இது அன்னைக்கு பரமேஸ்வரன் காலில் வேற விழுந்தேன். இது சரியான சனீஸ்வரனா இருக்க. மாமா இருங்க வந்துட்டேன். 30 சவரன் நகை போடுறேன்னு சொல்லிட்டு முழுசையும் கவரிங்ல பண்ணிருக்கா. அது பத்தாதுன்னு வரவா போறவா எல்லாருக்கும் வடிச்சு கொட்டுற செலவே நம்ம தலையில கட்டிவிட்டா. தம்படி காசு அவளுக்கு செலவில்ல. அதனாலதான் சொல்றேன், இந்த கல்யாணத்தை இப்பவே நிறுத்திடும். இப்பவே நிறுத்திட்டேன்னா இந்த நஷ்டத்தோட போகும். இல்லைன்னா பெரிய நஷ்டத்துல வந்து நிற்கும். டூ மச் பேசுறேன். சொன்னதை மட்டும் செய். என்ன முடியுமா? மனசுல தோணித்து சொன்னேன், அப்புறம் உன் இஷ்டம். சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்தாலே கலக்குதாம்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்தாலே கலக்குதாம்பா. அடிக்கடி குடும்பத்தில் நடக்கிற கதை இது. நகைச்சுவை கலந்த போராட்டம். அடக்கிட நினைக்கிற மாமியார் மருமக அடிக்கிற லூட்டிகள் ஆரம்பம்.